எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஆறு ஆறு பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்ல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கல, எனக்கு போட்டியா நீன்னு கொடு. கொடு கொடு. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன். சரி விடு, அதை பேசுறீல. அப்ப புறக்கணிக்கப்பட்ட என் தமிழ் சமூக குடிகள், தொல்குடிகள் விடுதலை பெற்ற இந்தியாவிலே இதுவரை என் அன்னை தமிழ் சமூகத்திலே அரசியல் அதிகாரத்தை பெறாத, அரசியல் அங்கீகாரம் பெறாத என் தமிழ் குடிகள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், பழங்குடி, ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுக்கு சீட் கூட பாப்பா. அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கேன். பழங்குடிக்கு 2, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு 2, மற்ற ஆதித்தமிழ் பறையர் தேவேந்திரருக்கு 42. அதை தவிர நீ கொடுத்தா சொல்ற அரசியல் அமைப்பு கொடுக்கலைன்னா உன் மனச்சான்ற சொல்லிட்டு சொல்ற, நீ கொடுப்பியா? நான் 4 பொது தொகுதி கொடுத்திருக்கேன் ஆதி தமிழ் குடிகளுக்கு, 2 பொது தொகுதி கொடுத்திருக்கேன் தேவேந்திரருக்கு, 1 பொது தொகுதி கொடுத்திருக்கேன் பழங்குடிக்கு. நீ கூட பாப்போம், எனக்கு போட்டியா கூட. 6 பிராமணருக்கு கொடுத்திருக்கேன் பேசுற, நீ இதையும் பேசுற. டேய் நீ நல்லவன் நல்லவன் பேசுறான். டேய் நல்லவன் பேசுறான். பல்லு விளக்கித்தனா நாக்கு வலிக்கிறேன்னா இதை ஒரு தடவை பேசுறான். ஊத்தப்ப பிராமணருக்கு ஓன் சீட்டை எடுத்து கொடுத்தேன். அவன் இடம்டா, அவன் எடுத்துக்கிறான்டா. ஒரு காரணம் சொல்றான். எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நிலைமையா இருக்கு. பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்களுக்கும் குறைஞ்சிடக்கூடாது, நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட என் இன சொந்தங்களை விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் எழுதிட்டு போகணும். 117 பெண்ணு கொடுத்துடணும். அதுவும் படிச்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அரசியல் தெரிஞ்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட இருக்கணும். ஒரு வருஷம் மண்டையில பூரா நெருப்ப கொட்டின மாதிரி இருந்துச்சு. குறைந்தாலும் ஏதோ போயிட்டு இருக்கிறான். அப்படியே உடம்பு படுத்துக்கிறது, கண்ணு முடிச்சுக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, மூளை முடிச்சுக்கிறதுறான்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய சொன்னேன். அண்ணே எனக்கு கண்ணு முடிக்கிறதுனே, உடம்பு படுத்துக்கிறதுனே, மூளை முடிச்சுக்கிறதுனேன்றாங்க. நான் சிரிச்சேன். ஏன்னா இதை தாப்பா நான் சொல்றேன் அப்படின்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசி பிறப்பின் அடிப்படையிலே பேதம் இல்லை, மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை, தத்துவம், சமயம், சமுதாயம், கோயில் வழிபாடு எல்லாம் எல்லாருக்கும் பொது என்று இந்த மண்ணிலே போராடி நிறுவிய பெருந்தகை மெய்யியல் புரட்சியாளர் ஐயா நம்முடைய மூதாதை ராமானுஜர் அவர்கள். எல்லா உயிர்களையும் கடவுளாக பார், அந்த உயிர்களுக்கு செய்கிற சேவைதான் ஆன்மீகம். அதுதான்டா உண்மையிலே ஆகச் சிறந்த ஆன்மீகம். சமூகத்துக்கு செய்கிற தொண்டுதான் இறைவனுக்கு செய்கிற சேவை தொண்டு என்று சொல்லும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபட முடியவில்லை. திருஞானபுரத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை திரட்டிக் கொண்டு கோயில் நுழைக்குள் கொண்டு வழிபட செய்கிறார். அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இவர்கள் திருக்குளத்தார் என்று பெருமைப்பட புகழ்ந்து பாடுகிறார். இறைவனுக்கு முன்பு தமிழே ஓதுவோம், தமிழ் மறையை ஓதுவோம், தேவாரம், திருவாசகம், 12 திருமறைகளை ஓதுவோம் என்று தமிழிலே பாசுரங்களை பாடிய பெருந்தகை, தமிழ் மறை தமிழிலே ஓதியவர் நம்முடைய முன்னவர், போற்றுதற்குரிய பெருந்தகை மெய்யியல் புரட்சியாளர் ராமானுஜர் அவர். எந்த அளவிற்கு தன் கோட்பாட்டிலே உறுதியாக இருந்திருப்பார் என்றால், திருமணமான பொழுது தன் மனைவியிடத்தில் இருக்கிற சாதிய பாகுபாடு, அந்த ஏற்றத்தாழ்வு உணர்வை சகித்துக் கொள்ள முடியாமல் கட்டிய மனைவியை விட்டு பிரிந்து துறவரம் பூண்ட மகான் என்றால், அவர் ஏற்ற கோட்பாட்டிலே எவ்வளவு உறுதியாக இருந்திருப்பார் என்பதற்கு இருந்திருக்கார் என்பதற்கு சான்று. அந்த மனித புனிதர், அந்த மெய்யியல் ஞானி, மெய்யியல் புரட்சியாளர் ஐயா ராமானுஜருக்காக ஒரு இடம், அவருக்காக ஒரு இடம்.
ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சியிலே மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ஒரு தொடர் எழுதி தொடர்ச்சியா வந்தது. நீங்க கொடுக்கல, நான் அவரை போற்றுவதற்கு நன்றி உணர்வோடு அந்த ராமானுஜரை போற்றுவதற்கு ஒரு இடம். அடுத்தவன் யார்? எங்கள் தாத்தா, தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர். அறிவார்ந்த பெருமக்களே, கண்ணுஞ்சடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்நிலத்துண்டோ இணை என்று நம்முடைய தாத்தா உவேசா அவர்களை நம்முடைய தாத்தன் கவிமணி தேசிய வண்ணாம்பில் விநாயகம் பிள்ளை புகழ்ந்து பாடுகிறார். செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்த நிலத்துண்டோ இணை என்று பாடினான். அவனை நீ அணிதினமும் நினை என்றுதான் அவனுக்காக ஒரு இடம், அவனுக்காக என் தமிழ் தாத்தன் உ.வே. சாமிநாதையருக்காக ஒரு இடம். பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகங்கை சிந்தாமணி மூன்றையும் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர். 18 பரிபாடல், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை, இப்படி பல்வேறு தமிழ் இலக்கியங்களை, ஆகப்பெரிய இலக்கியங்களை எல்லாம் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த மகான் நம்முடைய தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர் அவர். நான் அழிஞ்சு போயிருக்கும். பாரதி தமிழுக்கு புது அணிகலனை பூட்டினான். தமிழ் தாத்தா உவேசா அது ஏற்கனவே இருந்த அணிகலன்கள் மங்கி இருந்தது இல்லையா, அதை துளக்கி மறுபடியும் அதே தமிழ் தாய்க்கு அணிவித்தாருங்கிறான். புரிந்து நினைக்கிறேன். ஆகச்சிறந்த தொண்டினை தமிழுக்கு, தமிழ் தாய்க்கு செய்து, தமிழ் சமூகத்துக்கு செய்த பெருந்தகை நம்முடைய தாத்தா உ.வே. சாமிநாதையர் அவர்கள். அவருடைய தாத்தா அவர் இளவயதா இருக்கும் போது, சாமிநாதா நீ இங்கிலீஷ் படிச்சுக்க, லோகத்தில் நல்லா வாழலாம், சமஸ்கிருதம் படிச்சுக்கோ, மேல் உலகத்தில் நல்லா வாழலாம், நம்மால் தமிழ் படிச்சா 2 லோகத்திலையும் நல்லா வாழலாம்னு போயிட்டு அந்த அந்த பெருந்தகைக்கு தான் ஒரு இடம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சுவடி இந்த வீட்டில் இருக்குன்னா நேரடியாக போய் நடந்து அந்த சுவடியை கொடுங்க, நான் அச்சு பதிப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது எளிது. எங்கே இருக்குன்னே தெரியாமல் கால் செருப்பும் இல்லாது நடந்து 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 அந்த பயணத்தில் சொல்லாமல், கண்ணும் ஜடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் பசிச்சதும் சோறு கிடைக்காம எண்ணி எண்ணிங்கிறான் பாருங்க. எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுங்கிறான் பாருங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் நண்பர் வீடு பெரிய பணக்கார வீடு. அப்ப என்னன்னா, அவங்க சாப்பிடு சாமிநாதன் சொல்லல, ஏன்னா அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போறாரு, அங்க போய் சாமிநாதன் சாப்பிட்டுக்குவாருன்னு அவங்க சோறு போடல. அங்க இருந்து இங்க வராரு, அவர் வீட்டுல இருந்து வராரு, வரும்போது ஐயர் சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு இவனும் போடல. ஆனா வெக்கத்தை விட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க கேட்காம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடந்து ஒவ்வொரு சுவடியா எடுத்து வந்து அதை அச்சிலை ஏற்றி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர். அவன் ஏன் போற்றப்படல? திருக்குறள் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதனுடைய தாத்தா கந்தப்பனார் ஹாரிங்டன் இடத்திலே அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து, அவர் அங்கிருந்து எல்லிஸ் கிட்ட கொடுத்து அது அச்சிலேத்தி வருது. ஒரு ஆகப்பெரிய பணியை செய்த நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் ஏன் போற்றப்படவில்லை? அவன் பறையன் என்பதாலும் தமிழன் என்பதாலும். நம் தாத்தா உவேசா ஏன் போற்றப்படவில்லை? இவன் ஐயன் என்பதால். நாம ஏன் போற்றோம்? அது எந்த காரணத்தால் நீ நிராகரிச்சோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த தமிழ் தாத்தனுக்காக ஆகச்சிறந்த காப்பியம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை சிறந்த காப்பியம். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. என சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகி 3 பேரரசுகளை இணைத்த காப்பியம் சிலப்பதிகாரம். அந்த காப்பியம் அழியாது என்று நம் கைகளிலே இருக்கிறது என்றால் காரணம் நம்முடைய தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர்.
அவரை பெருமையோடு போற்றுவதற்காக அவர் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் உடன் பிறந்தார்களிலே ஒரு இடம் அவனுக்கு தேர்தலில் போட்டிடுறான். இந்த மொத்த பிராமணரை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. நான் கொடுக்குறோம். மயிலாப்பூர்ல நிறுத்திருக்கேன் என் தம்பிய. ஒரு பிராமணரோட இங்க இல்ல, எல்லாம் போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. அப்ப ஏன் நிறுத்துறா சீமான்? என் பிறவி கடமை செய்கிறேன். போட்டா போடு, போல ஐயனா பறையனா என்று பார்த்தால் நான் தோற்று விடுவேன். சத்தியம் செத்து விடுவேன். என் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை கவனி, கருத்தியலை, கோட்பாட்டை, தத்துவத்தை எப்படியாவது இந்த நிலத்தை, இந்த அநீதி அரசியலை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற துடிப்பை, தவிப்பை அதைப்பார். என் சாதி எதுக்கு பார்க்க? சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை, எங்கள் சிந்தனை. பைந்தமிழ் பற்றாளன் நம்முடைய பாட்டனர் பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். மேடைக்கு பேச கூப்பிடும் போது நீங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுவீங்க, நான் வரமாட்டேன், கேட்க என்னால முடியாது, அதனால உங்க கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று மறுத்தோம். தமிழ் உயர்தனிச்சம்மல் 1901 மதுரையில மே 24 நம்முடைய பாட்டன் பாஸ்கர சேதுபதி தலைமையிலே இன்னொரு பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர் முன்னிலையிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார். அந்த தமிழ்ச்சங்கத்திலே செந்தமிழ் என்று திங்களேடு ஒரு 4 8 தொடங்குகிறார். அது திங்களேடு ஒரு மாதத்துக்கு ஒரு வர ஒரு 4 7 ஏடு. அந்த செந்தமிழ் ஏட்டிலே எழுதிய முதல் கட்டுரை நம்முடைய பாட்டன் பைந்தமிழ் பற்றாளன் பரிதிமார் கலைஞர் தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதை உரிவட பதிவு செய்கிறார். ஏன் உயர்தனி செம்மொழி? உலகிலே எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உயர் தனி செம்மொழி. ஆங்கிலத்தில் 500க்கும் மேற்பட்ட 20 விழுக்காட்டு சொற்களை என் மொழி கடன் கொடுத்திருக்கிறது. இந்த நிலத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு. அவனுக்கு சினிமா தான், பிக்சர் தான், எங்களுக்கு திரைப்படம். அவனுக்கு எல்லா ஊர்லயும் இது மைக்கு தான், எங்களுக்கு ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கர் தான், எங்களுக்கு ஒளி பெருக்கி. எல்லா ஊரையும் இது லைட், எங்களுக்கு விளக்கு. டியூப் லைட்னா குழல் விளக்கு. எல்லா ஊர்லயும் இது சேர் தான், எங்களுக்கு இது நாற்காலி. எல்லா லேப்டாப் எங்களுக்கு மடிக்கணி. எல்லாம் செல்போன் எங்களுக்கு செல்பேசி, அலைபேசி, கைபேசி, இல்ல செல்லிடைபேசி. எல்லாவற்றிற்கும் சொற்கள் இருக்கிறது. அதனால்தான் உயர் தனிச்ச மொழி. எம்மொழியினும் துணையும் இன்றி இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது என் உயிர் தமிழ், என் தாய்மொழி தமிழ். அதனால்தான் நம்முடைய பாட்டன் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்றார். சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்த மொழி என் மொழி தமிழ். ஏன்? எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்செங்கல் தவல் குறை சுடர் கடவுள் தந்த தமிழ்தான். மந்திரம் நிறைமொழி மாந்தன், மறைமொழிதானே மந்திரம் என்பன்ட்டான். தமிழே மந்திரம் தான். அப்புறம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு முடிஞ்சு. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். சிவன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பாது கண்டது எளிமோ என்று கண்டது பயிலுமோ என்று செயலை எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்து போட்டான் தமிழ் சங்கத்தில். வாவலன் சிவன் அந்த இறையனானவன் பானபத்திர திருவிழாடுதல் பண்ணி தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை. தமிழும் அவனும் ஒண்ணுதான். இன்னொருத்தர் அவையே உன் தமிழல்லி பருகவே யான் வந்தேன். என்ன 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டான் வரல. அதான் என் இறைவனின் மொழியடாது.
உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி என் மொழி தமிழ். அதனால அவன் உயர் தனி செம்மொழின்னா. எங்களுடைய தாத்தன் தனித்தமிழ் அடிகளா மறைமலை அடிகளினுடைய ஆசான். அவனின் முன்னத்தியே பரிதிமாற் கலைஞர். அவனை போற்றுவதற்கு பேர பிள்ளைகள் ஒரு இடம் தான். அவன் பேர சொல்லி ஒரு இடம். அடுத்து யாரு? யாருன்னு பாத்தீங்களா? நம்ம பாட்டண்டா. பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறி சமூகம்டா, பதறி சமூகம்டா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சியவன்டா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்ற எட்டையாபுரத்தில் ஒரு தாய்க்கு இரட்டை பிரசவம்ங்கிறார். ஒன்று புதிய தமிழ், இன்னொன்று பாரதிங்கிறது. ரெண்டு பிரசவம் அந்த தாய்க்கு, ரெண்டு பிரசவம். என்னது? ஒன்னு பாரதி, இன்னொன்னு புதிய தமிழ். இரும்பு பெட்டிக்குள் இருந்த இலக்கியத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறியவன் நீதானேங்கிறார். எப்படி இருவர்? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. எப்படி? அமிழ்தில் நீரடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறார். நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமை மிக்க பெருந்தகை தமிழ் காட்டுமிராண்டி மொழி. அப்படி என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் காட்டுமிராண்டி. நான் காட்டுமிராண்டி, நீ காட்டுமிராண்டி, இவங்க எல்லாம் காட்டுமிராண்டிகள். அதற்கு முன்பு ஒருவன் பாடுகிறான், அமிழ்தில் ஈயதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். சொல்லி உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுது படித்து எழுதி பார்ப்பாங்க. அப்படி தரான், வணங்கி படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசணும், பொண்டாட்டிட்டு இங்கிலீஷ்ல பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுங்க. எங்கால் நம்மால் எப்படி தெரியுமில்ல? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனார். டேய், வெறும் தமிழ் இல்லடா, செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்க. செல்லம்மா கடிதம் எழுதும் போது, வருந்தி கடிதம் எழுதும் போது நம்ம பாட்டன் திருப்பி பதுக்கெடுத்தாங்க பாட்டிக்கு. செல்லம்மா நீ என்ன நினைச்சு வேதனைப்பட்டிருக்கு, நல்லா தமிழ் படி. நான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பொண்டாட்டியை தமிழ் படிக்க சொல்றான், இவன் பொண்டாட்டிட்ட இங்கிலீஷ்ல பேசுறான். விளங்குதா ராஜா? அர்த்தமாயிருந்தா? புரியுதா? கடப்பாறை எப்படி கடப்பாறையை வச்சு குத்திரம் பார்த்தீங்களா? முக்கிய வைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும், நான் 6 கடப்பாறை வச்சிருக்கேன். நீ பேச்சு பாரு, நான் பரவாயில்லன்னு தோணும். ஒரு தடவை பேச்சு கொடுத்து பாரு, கொன்னு கொலை அறுத்துட்டுவாங்க. அவனை மாறி ஒரு பாவலன் 39 வயதுக்குள்ளே என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்றார், எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு யுக புருஷனடா. அக்கரகாரத்தில் நின்ற ஒரு இளைஞன் கண்ணனை பாடினான், கர்த்தரை பாடினான், அல்லாவையும் பாடினான். அக்கரகாரத்தில் எப்படி பாரு, 1921 இறந்துறான். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கரகாரத்தில் ஒரு இளைஞன் கண்ணனையும் கர்த்தரையும் அல்லாவையும் பாடிய ஒரு பாவனன் உண்டென்றால் இந்த நிலத்திலே பாரதி தான். சொல்றாங்கடா, இந்த தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் உலகம் போய் சேரல. போன பொழுது போகட்டும், நாளைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு பொழுது இல்லை, நாளைக்கு பொழுது உண்மை சத்தியம். அதை நான் என்ன பண்ணுவேன், நீ பாரு, உலகம் பூரா தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் ஒண்டி சேர்ப்பேன். இல்லைன்னா என் பேரை மாத்தி வைங்கடாங்கிறான். இப்ப நான் என்ன செய்யணும், அவன் பேரை உலகம் பூரா பாரதியை கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா என் பிறவி பிழையாயிரும். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தையே உருவாக்கியவன் மகா கவிஞன். அவன் காலத்தையே உருவாக்குவான்.
விடுதலை அடையல நாடு. அவன் இறந்து 26 வருஷம் கழிச்சு தான் விடுதலை அடையுது. ஆனா அவன் அடைகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. அடங்கிட்டாண்டா ஒரு நாட்டை. எப்படி தமிழ்நாடு இவர்கள் பேர் வைக்கவில்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு எதிர்ந்து வாண்டுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணிமாதம் படைத்த தமிழ்நாடு, காவிரி தென்மங்கை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. அதுக்கு பிறந்த கால ஞானம் தீர்க்க தரிசனம்டா. இந்த பாரி இந்த மலைகளை வளர்த்த இந்த மண்ணை மல்லையில கொள்ளையடிப்பான்னு அவனுக்கு தெரியல. அன்னைக்கே அழுகிறான், பொழுதெல்லாம் எங்கள் செல்லம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோங்கிறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கருகத்தில வளமோ கண்ணீரால் காத்தோங்கிறான். இந்த சுதந்திர பயிரை இங்க எங்க பயிர் இருக்கு? ஒரு மயிரும் இல்லை, எல்லாம் போச்சு, வெட்டி திண்டு போய். எப்படி பாடுற அவனை அவன் பேரனுக்கு சொல்றான். எப்படி சொல்றான் பேரனுக்கு? கர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் புரியாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். கர்மம் வெல்லும்டா நின்றாங்கிறான். நான் ஒண்ணு புதுசா கொள்கை அவன் சொல்றான். உடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேர்பட பேசு, செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், சீருவோர் சீரு ஆண்மை தவறு, ரவுத்திரம் பழகு, வெடிப்புற பேசுங்க. எப்படி சொல்றா? எப்படி வீரியம் பெருக்கு, வீரியம் எப்படி? வீரியம் பெருக்கு போடா, 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, வீரியம் பெருக்குடா. அவங்க ஒண்ணு பேசல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, தீர்வு கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே பேசுறானடா. காரணம் என்னப்பா? நாங்கப்பா 1/2 கிலோப்பா, 1/2 கிலோப்பா, அவன் போடுறான், அவன் போடுறான். விடிய விடிய இதே வேகத்தில் பேசிட்டு போய். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். முழங்காதா முழங்குடாங்கிறான் அவன். சங்கை முழங்குங்கிறான் அவன். பாரதியை சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா, பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்கிறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 237 அவன். தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாட்களே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பான்டா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் தன் இறையடி நிழலே. என்ன சொல்லியிருக்குதுங்க? இது என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம் 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்பு எழுதப்படுது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. அப்ப என்னங்க பொருள் தேடுது. அதை வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல போயிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டான். அஞ்சு எஞ்சி சாவா, இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே, அவனை பாடிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நினைந்து நினைந்திடனும் வெறுக்குதில்லையேங்கிறான். எது? கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் காரணமும் இவையனும் அறிவுமிழாருங்கிறான். கஞ்சி குடிக்கிறது வழி இல்லை, அதன் காரணம் இவையனும் அறிவுமிழார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் 15 வித்து உயிர் துடி விட்டு துஞ்சி மடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க ஒரு வழி இல்லையா? நான் பாரதி அவன் பேரை வந்துட்டேன். ஒரே வழிதான், விவசாயிக்கு போட்டு ஓட்ட
ஓய் ஏன் தொடங்கி என்ன போடுவேன் எங்க போயிடப்போற நீ எங்க போ தப்பிக்க முடியாதுப்பா தப்பிக்க முடியாது நான் உன்னை சுத்தி வளைச்சு வச்சிருக்கேன் தப்பிக்கவே முடியாது மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் நீ என்னை தேடு இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஆகச்சிறந்த அரசியலை தாண்டி கோட்பாடு தத்துவத்தை தாண்டி மானுட நேயம் உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியலை தாண்டி எவனும் இந்த நிலத்தில் அரசியலை முன்வைக்க கிடையாது எவன ஆள் கிடையாது நாங்க பேசுற அரசியல் நீ பேச ஆரம்பிக்கவே 50 ஆண்டுகளாயிரும் இவங்களுக்கு நமக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேல தூரம் சரித்திர தேர்ச்சி கொள்ளுங்கிறான் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் நல்ல அம்பேத்கர் அதை எப்படி சொல்றாங்க சரித்திர தேர்ச்சி கொள்ளடா சிறையா நஞ்சுகொள் சாவதற்கு அஞ்சே சாக பயப்படாது எங்க ஒரு பெருசா தத்துவம்லாம் வகுத்து இல்லை பட்டு பண்ணி தான் என்னப்பா செய்வதை துணிஞ்சு செய்யடா சொல்றதை தெரிஞ்சு சொல்ற குழப்பாதரா ஏன் தனிச்சு நிக்கிறான் கொள்கையில் தெளிவு குழப்பம் இல்லாம முடிவு அதான் எங்க கோட்பாடு இவங்களை ஒழிக்காம நல்லாட்சி என்பது ஒரு சொல்லாட்சி ஆகிப்போம் எங்கள் திருநாட்டில் எங்க நல்ல ஆட்சி என்கிறான் எங்களுடைய புரட்சி பாவனை எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி அப்படிதான் சொல்லணும் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அந்த என் பாட்டனுக்காக ஒரு இடம் தான் 234 இடம் தான் ஆனால் அவனை பெருமைப்படுத்த ஒரு இடம் அடுத்து வீர முரசு விடுதலை போராட்ட வீரன் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவா அரசன் பிரபு மேற்கு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான் அதை எதிர்த்து முழக்கமிட்ட பெரிய வீரன் நம்முடைய பாட்டனார் சுப்பிரமணியன் சிவா தர்ம பரிபாலன ஜமாஜம் என்று திருவனந்தபுரத்தில் தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்கி முழக்கமிடுறார் விடுதலைக்கான முழக்கத்தை பேசுவார் பெரிய பேச்சாற்றல் கொண்டவனால்தான் வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுது வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுது அங்க பேச ஆரம்பிச்சோன்னா அவனை நாடு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது அந்த கேரளாவில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க அங்கிருந்து இங்க வரும்போது இங்க ஒரு பாட்டை இருக்கா நம்ம பாட்டை யாரு செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனார் அவருடைய சுதேசி கப்பல் அந்த இயக்கம் அந்த இயக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது சுதேசி கப்பல் இது அதோட நட்பு பாராட்டி எப்படி சொல்றது அப்படி ஒரு ரத்த உறவாகிறாங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்குமான விடுதலை நெருப்பிலே நெய்யை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் இன்னொரு பாவலன் யார் நம்முடைய பாட்டன் பாரதி 3 பேரும் மச்சா மாமா உறவுல பழகிக்கிறாங்க பாரதி சுப்பிரமணிய சிவா நம்ம பாட்டை வாவுசி எல்லாம் அப்படிப்பட்ட பெரும் போராட்ட வீரன் விடுதலை வீரன் நம்ம பாட்டன் வாவுசிக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்தது இவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை சிறைக்குள்ளே தொழுநோய் வந்தது அது குஷ்டம் இந்த தொழுநோய் வந்தது அப்படி இருக்கிற ஒரு வீரமான ஆளு அப்படியே உடல் குறுகி முகமெல்லாம் சிதைந்து உறுப்புகள் சிதைய ஆரம்பிச்சது அப்ப விடுதலை ஆகிறாரு திருப்பி அந்த குஷ்ட நோயோட அந்த தொழுநோயோட மறுபடியும் சிறைப்படுத்தினான் 2 ஆண்டு சிறைக்கிலே ரொம்ப உடல் நலிவுட்டுறார் அருமை பெருமக்களே என் அன்பு தம்பி தங்கையிலே கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அந்த சுப்பிரமணியம் சிவா நம்முடைய பாட்டன் சிறையிலிருந்து வாவு சிதம்பரனார் என்ற நம்முடைய பெருமைக்குரிய பாட்டன் மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த ஒரு மகான் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தங்கூட வரவேற்க போகவில்லை என்பது இந்த நிலத்தில் அதை விட ஒரு துரோகம் இருக்கார் சொந்த சொத்தை எல்லாம் விற்று தீர்த்தவன் நாட்டின் விடுதலைக்காக கடைசி காலத்தில் வறுமையை போக்க மன்னனை வித்தவன் அந்த மனித புனிதன் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது வரவேற்க ஒருவன் கூட போகல ஒரே ஒருவன் போய் நின்றான்
அவன்தான் நம் பாட்டன் சுப்பிரமணியம் சிவா. எங்க விடுதலை வீரர் பாட்டன் வீர முரசு சுப்பிரமணியம் சிவாவிற்கு ஒரு இடம். அடுத்த யாரு? அடுத்த வீரன் யாரு? சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர். கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடக்கூடாது என்ற இறுக்கமும் நெருக்கமும் இருக்கிற காலம். அதை தகர்த்தெறிய வேண்டும் என்று சட்டம் படித்த வழக்கறிஞர் நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நிலவு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்போது எதிர்ப்பு கிளம்புகிறது நாடெங்கிலும். வைத்தியநாதருக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்புகிறது. ஆலயத்திற்குள்ளே இந்த சாதி மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் வெடிக்கிறது. அந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாக ஒரு கிளர்ச்சி குரல் எழுகிறது. எந்த சமூகம் அவரை சாதிய தலைவர் என்று இந்த திராவிட அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் நிறுவி இருக்கிறதோ அந்த தலைமை எழுகிறது. ஐயரே, நீங்கள் அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், உங்கள் கூட உடன் நான் வருகிறேன், எவர் தடுக்கிறான் என்று பார்ப்போம். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பில் இல்லை ஒருவனுக்கு பெருமை, அவன் செய்கிற செயலை வைத்துத்தான் அவனுடைய உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதை கணக்கிட வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்ட ஒரு மகான். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வலுவடவே அருகதையற்றவன் என்ற முழக்கத்தை முன்வைத்த தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஐயே அழைத்துக் கொண்டு போய் செல்லுங்கள், எவன் தடுக்கிறான் என்று பார்ப்போம் என்று தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு துண்டறிக்கை அடித்து கடைகளையாக கொடுக்கிறார். ஐயர் கோயிலுக்குள்ளே அழைத்து செல்லும் போது யாரும் எதிர்ப்பு காட்டக்கூடாது, காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். கோயிலுக்குள்ளே நீராட்டி நீரிட்டு 6 பேர் அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள்ளே வழிபட வைத்த புரட்சியாளன் நம்முடைய சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாயர். அந்த மாபெரும் மேதையை, அந்த மனித புனிதரை போற்றுவதற்கு ஒரு இடம் எடுத்தாரு. அருங்கொடையாளர், அருமை பெருமகனார் நம்முடைய தாத்தா லட்சுமண ஐயர். ஈரோட்டு கடப்பாறை, அந்த கடப்பாறையே பேத்த கடப்பாறை நம்ம தாத்தா லட்சுமண ஐயர் தான். 650 குறுக்கம் ஏக்கர், 650 குறுக்கம் சொந்த இடம். அந்த இடத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நிலமற்ற மக்களுக்கு கொடுத்துறாரு. 6 ஏக்கர் 6.5 ஏக்கரை கொடுத்துறாரு. இன்னைக்கு கோவிச்செட்டிப்பாளையத்தில் 100 ஏக்கர் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் அவர் கொடுத்த இடம் தான். கல்லூரியில் இருக்கிற விளையாட்டு திடல் அவர் கொடுத்த இடம் தான். எல்லாம் கொஞ்சிக்கணும். காந்தியடிகளை போய் சந்திக்கும் போது, நீ இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வை, அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்ச மகான் அவர் தான். நம்மளையெல்லாம் படிக்க வச்சார்னு பீதி இருக்கிறாங்களே, அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சார் அவர் தான். நல்லா கொஞ்சிக்கணும். சாகும்போது அவருக்கு 1 சென்ட் இடம் கூட இல்லை 650 ஏக்கர்ல. அப்படி ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இடத்த ஐயா ஈவேர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது செய்திருக்கா? கிடையாது. அவர் வீடே ரொம்ப நாளா புறம்போக்குல தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. நம்ம போட்ட போல தான் பட்டா கொடுத்தாங்க. அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நம்ம தான். அவசர அவசரமா கத்துறான்ட்டு பட்டா போட்டு கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுல தண்ணி எடுக்க முடியாது. உயர் சாதிக்காரர்கள் அந்த குளத்துல போய் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. அப்ப என்ன பண்றாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அழைச்சி ஏன் வீட்டுக்குள்ள, அவர் வீட்டுக்குள்ள ஒரு கிணறு அதுல தண்ணி எடுங்கன்னா அந்த மக்கள் வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் 12 காலமாக இருந்த பழக்க முறை வச்சிருந்துக்கான். இவர் போய் அந்த மக்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தன் வீட்டுக்குள்ள அனுப்பி கிணறுல தண்ணி எடுக்க சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சு
சமூக நீதி வெற்றி சொல்லாக இல்லாமல் நிலைநாட்டிய மகான் நம்முடைய அரும்படையாளர் தாத்தா லட்சுமண ஐயர். எல்லாம் கவனிச்சு, ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டாற்றிய பெருந்தலை. இதுல ஒண்ணுமே செய்யாதவரை ஐயா ஈவேராவை போற்றுகிற இவர்கள் இத்தனை பெரும் பெரும் தலைவர்களை, மிகப்பெரிய பெருமைக்குரிய நம்முடைய முன்னவர்களை மறைத்தார்கள். காரணம் பிராமணர்கள் என்ற ஒரே காரணம். 2011 தான் இறந்து போறார். அவர் உடலை வண்டியில ஏத்த போறாங்க. வண்டியில ஏத்தி தூக்கிட்டு போகுது. மக்கள் சுத்தி நின்றுகிட்டே, எங்க ஐயாவை வண்டியில ஏத்தாதீங்க, நாங்க தான் தோல்ல தூக்கி கொண்டு எங்க ஐயாவை அடக்கம் செய்வோம், எங்க ஐயாவை சுமந்து போவோம் அப்படின்னு வலுக்கட்டாயமாக வண்டியை விட்டு விட்டு எல்லோரும் தங்கள் தோளிலே மாறி மாறி, ஒருவர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்படி இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம், ஏன் எல்லாரும் தங்கள் தோளிலே சுமந்தோம் என்ற பெருமை தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாறி மாறி அந்த மனித பணிகளை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் மேதை லட்சுமண ஐயருக்கு ஒரு இடம். 7 பேர் வருது, 6 இடம் தான் இருக்கு. 7 இடம் நியாயமா நம்ம கொடுத்துருக்கணும். இல்ல, இடம் இல்ல, பத்தல. அடுத்த முறை அதையும் முயற்சி செய்யுங்க. ஏன்னா 6க்கே பல பேர் அலறிக்கிட்டு இருக்கான். 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 7 இடம் கொடுக்கணும். இது 2க்கும் சேர்த்து ஒரு இடம். இவரை போலவே சமூக தொண்டாட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி, எங்களுடைய அப்பா கிட்டு அவர்கள், மரபியல் வாழ்வியல் வேந்தராக இருந்த கிட்டு அவர்களுடைய மகன், திருவெங்காடிலே என்னுடைய ஆறுயிர் இளவல் காசிராமன், லட்சுமண ஐயரை போல, வைத்தியநாத ஐயரை போல சமூக தொண்டாற்றுகிறவர்கள். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற முழக்கத்தை நாங்கள் வைத்தோம். அந்த தண்ணீரை விற்பனைக்கு இல்லாத அவனை கிணறை வெட்டி தூய நீரை அதை சுத்திகரித்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் தடையின்றி தூய நீரை கிடைக்க செய்கிற ஒரு பெரிய சமூக பணியாளன். எப்படி நம்முடைய தாத்தங்கள் வாழ்ந்தாங்களோ அதுபோல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சுமண ஐயரும் வைத்தியநாத ஐயரும் தான் நம்முடைய தம்பி காசிராமன் என்பதை அறிவு சமூகம் நினைவில் கொள்ள வேண்டும்.